ஹாய் கைஸ். ஜிசிடி ஆப் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடான திங்ஸ்லாம் வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் ஜிஎக்ஸ் ஸ்டூடெண்ட் கிட் அப்ளிகேஷன். இதில வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி பேசிஸில் யூஸ் ஆகிற ஃபீச்சர்ஸோட சேர்த்து அப்டேட்டட் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம டைம் டேபிள் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். டைம் டேபிளில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா, மேலேயே வந்து நம்மளுக்கு என்ன கிளாஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும். அதில் கூட வந்து நம்மளுக்கு என்ன டியூரேஷன் அஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு சொல்லிட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கீழே வந்து டைம் டேபிள்ங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டைம் டேபிள்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே எல்லாமே நாட் ஸ்கெடியூல்டு தான் இருக்கும். நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீரியட் டைப் கொடுக்கணும். பீரியட் டைப் வந்து if it is a regular class means we can go with regular type, or else if it is a lab class means we can able to select lab, and lab classக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன கிளாஸ்ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹார்னா ஃப்ரீ ஹார்னு செலக்ட் பண்ணிக்கலாம். or else நான் முதல்வன் அந்த மாதிரி ஏதாச்சும் கிளாஸஸ்னால் நம்ம அதர்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதர்ஸில் வந்து நான் முதல்வன் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். தென் ஹேவ் டு கிளிக் ஆன் சேவ். இப்போ நம்மளுக்கு எல்லா கிளாஸஸுமே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா கிளாஸஸுமே மேனுவலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வச்சு எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தோன்னா we will get one code. இந்த கோடை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு குரூப்பில் அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டோன்னா ஆல் அதர்ஸ் கேன் ஏபிள் டு இம்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் மேனுவலாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரெப் வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இதை வந்து குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டா ஆல் அதர்ஸ் கேன் ஏபிள் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் கோட். இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ண எல்லா கிளாஸஸுமே ரீசெட் பண்ணணும்னா யூ கேன் கிளிக் ஆன் ரீசெட் ஆப்ஷன் ஆல்சோ. தென் யூ கேன் கம் அவுட் நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம டைம் டேபிளை வந்து எனேபிள் பண்ணிடணும்னா ஒவ்வொரு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் 5 minutes முன்னாடி யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து அதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து நம்மளுக்கு நோட்டிஃபை ஆகும். அதை டிசேபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நோட்டிஃபை ஆகாது. அண்ட் மேலே உள்ள ஆப்ஷன் வந்து ஆஃப் ஃபார் டுடே. ஆஃப் ஃபார் டுடேனா இஃப் இட் இஸ் அன் லீவ் ஆர் ஹாலிடே we can able to enable this option so that we won't get notified for that day. ஸோ நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த நாளைக்கு வராது, நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த நாள்லேருந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கிளாஸஸுமே நம்ம டாப்பில் வந்து டிஸ்ப்ளே ஆகுதுல ஆப்பில். நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகுதா என்ன கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்குள்ளே வந்து தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. வெளியில் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து விட்ஜெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். விட்ஜெட் இது ஆட் டு விட்ஜெட் கொடுத்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து எல்லாமே வந்து காட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து நம்மளுக்கு என்ன கிளாஸஸ் என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இது எல்லாமே நம்மளுக்கு லோக்கலில் மெயின்டைன் ஆகிறனால நம்மளுக்கு வந்து ஆன்லைன் வந்து நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஆஃப்லைனில் இருந்தாலும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் டைமுக்கு வரும்.